உடனே ஃபேமிலி இழுக்கிறீங்கல்ல? என் புருஷன் வானதி கிட்ட அருளை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டிதான் அப்படி சொல்ல வச்சிருக்காரு கரிகாலம். நினைச்சாத்த இந்த மாதிரிதான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு. இல்லன்னா வானதி அப்படிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கரிகாலம், நாளைக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கரிகாலா. என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுப்பா. அத்த அடாதீங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. சரிப்பா. என்னடா உன் மாமா ஆட்டம் ஓவரத்தா இருக்கும் போல இருக்க. இப்ப என்ன பண்ண போற? அந்த ஆளோட ஆட்டத்துக்கெல்லாம் நாளைக்கு மொத்தமா ஒரு முடிவு கட்டுறேன். இப்ப யாரு போன் பண்றா? பாட்டி கூப்பிடுறாங்க. பாட்டியா? என்ன பாட்டி? எங்கப்பா இருக்க? நான் வெளியே இருக்கேன் பாட்டி. என்னன்னு சொல்லுங்க. உன் பொண்டாட்டி மனசு மாறி வீட்டுக்கு வந்துட்டா. நீ இன்னும் வீட்டுக்கு வராம வெளியே என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பாட்டி சொல்றீங்க? நந்தினி வீட்டுக்கு வந்துட்டாளா? என்ன ஆச்சரியமா கேக்குற? நீ ஏதோ சொல்லிதான் அவ மனசு மாறி வந்திருக்கான்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சரிப்பா, சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா. தோ வந்துட்டேன் பாட்டி. என்னடா மொத போன் வந்தப்போ ரொம்ப சேடா இருந்த, இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்க. அப்படி என்னதான் பாட்டி சொன்னுச்சு? நந்தினி மனசு மாறி வீட்டுக்கு வந்துட்டாளாண்டா. மாப்பிள்ள, இது உனக்கு மட்டும் ஹாப்பியான விஷயம் இல்லடா, இது எனக்கும் ஹாப்பியான விஷயம் தான். இனிமே அந்த கருமாந்திரம் புடிச்ச அந்த டென்ட்ல தங்கி இனிமே நான் கருப்பாக வேண்டிய அவசியமே இல்ல. இனிமே என் அழகு பல பலன்னு கூடிடும். கரிகாலா, கரி. டே மாப்பிள்ள, எங்கடா போன? இவங்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே இதாங்க. கரெக்டான டைம்ல எஸ்கேப் ஆயிடுவான். கரிகாலா, கரி. டே மாப்பிள்ள. அருள், அப்படி இல்ல அருள். வானதி யாரோ ஒருத்தியெல்லாம் இல்ல, நம்ம ஃபேமிலில ஒருத்தி. அவளுக்கு ஒண்ணுனா நம்ம ஃபேமிலில இருக்கிற எல்லாரும் மனசு கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும் தானே. உனக்கு அவளை பிடிக்கலங்கிறதுக்காக அவ எக்கேடு கிட்டு போனா என்னன்னு நீ அவளை அப்படியே விட்டுட்டு போனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? டேய், என்னடா பேசிக்கிறாங்க? நான் கதவோட நல்லா ஒட்டி வச்சு கேக்குறேன், ஒண்ணு கேக்கல. அப்போ கதவை தர. நீ என்ன காதலிச்சேன்னு சொன்னல, அதுக்காக கடைசியா உன்கிட்ட ஒண்ணு கேக்குற. நீ வானதி கூட வாழலனா கூட பரவாயில்ல, அவளை இந்த வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்து விட்டுரு. இல்லனா அவளோட அப்பாவால அவ வாழ்க்கையே நாசமா போயிடும். இத மட்டும் எனக்காக பண்ணு ப்ளீஸ். என்ன சந்தோஷமா இப்படி குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்? என்ன மாப்ள, இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஆமாண்டா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டேய், என்னன்னு சொல்ற? நானும் சந்தோஷமா இருப்பேன்ல. நந்தினி நான் வாங்கி கொடுத்த பூவை தலையில வச்சுக்கிட்டாடா. அப்படியா? டேய், இத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்போ உன் பொண்டாட்டி உன்னை ஏத்துக்கிட்டாளா? இல்லடா, உடனே மனசு மாற முடியாது, கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்கா. ஏண்டா, இதுக்கே இந்த ஆட்டமா? அருளே, சொல்றது கேளுப்பா, போகாதப்பா, சொன்ன கேளு. ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? கல்யாணி, அமைதியா இரு. நான் பேசுறது உங்ககிட்ட இல்ல, என் பேரங்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமா, பேரன். நான் இல்லாம எப்படி உங்களுக்கு பேரன் வந்திருப்பான்? முதல்ல எனக்கு தான் உரிமை இருக்கு. என்னடி உரிமை கிரிமை நல்லா பேசிட்டு இருக்க? இங்க பாருப்பா, வேணாயா, போகாத, சொன்ன கேளுயா, பாட்டி சொல்றது கேளு. அம்மா, என்னம்மா, என்னாச்சு? பாருப்பா, அருள் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றான்பா. போனா திரும்பி வரமாட்டானா? அருண், என்னடா இதெல்லாம்? என்னடா இதெல்லாம்னா? என் புள்ள அவன் வாழ்க்கைய பாக்குறதுக்கு போறான், அதுல என்ன பிரச்சனை? ஒரு அப்பாவா அவனை பத்தியும் அவன் வாழ்க்கைய பத்தியும் ஏதாவது நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா? இல்ல இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் கவலைப்படுறாங்களா? ஏய், இதுக்கெல்லாம் காரணம் நீதானடி. இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அவனை ஏத்தி விட்டுட்டு
இந்த அளவுக்கு அவனை கொண்டு வந்து விட்டுருக்க நீ உன்ன டேய், டேய், குணசேகரா கொஞ்சம் பொறுமையா இரு. அருளு அருளு நீ அவசியம் வெளிநாடு போய் தான் ஆகணுமா? இது என்ன கேள்வி? அவன் நல்லா இருக்கணும்னா இங்க இருந்து போய் தான் ஆகணும். ஏய் வாய மூடு. அவன் பேச மாட்டானா? அவனே சொல்லட்டும். நான் போய் தான் ஆகணும் பெரியப்பா. அருள் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுங்கிறதா என்னோட கனவு. அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரி அவன் போட்டு விடுங்க. சுந்தரம் அப்பா என்னங்க நீங்களே எப்படி சொல்றீங்க? அருள் தான் அவனுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவா சொல்லிட்டான்ல. இனிமே அதை பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இருங்க பாட்டி. நீங்க சொன்னா அவன் கேட்பாங்க. நீங்க அவனுக்கு எடுத்து சொல்லுங்க. இத பாருங்க, கட்டாயப்படுத்தி யாரையும் எதுவும் பண்ண சொல்ல முடியாது. அது எப்பவும் நிலைக்காது. அது நியாயமும் இல்ல. அண்ணா அருள் போயிட்டான்னா அந்த வரதனுக்கு அது சாதகமாயிடும். வானதி கழுத்துல இருக்கிற தாலிய அவன் சொன்னபடி அறுத்துருவான். அப்படி எல்லாம் நடக்காது. வானதிக்காக அருள் இல்லாம இருக்கலாம், ஆனா நாமெல்லாம் இருக்கோம்ல. அந்த வரதன் என்ன பண்ணாலும் வானதி கழுத்துல இருக்கிற தாலியை இறக்கவே முடியாது. அருள், உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ பண்ணு. அதை நாங்க தடுக்க மாட்டோம்.